பெண்மணி இந்த செம்மணி இதுல போட்டி கொடுக்குறா தான் 17 வயதுல சேர்ந்தேன் 17 வயதுல சேர்ந்தேன். செம்மணியில் பெண்மணி சொன்னது, அதாவது விடுதலை புலிகளுக்கு தான் 17 வயதில் சேர்ந்தேன். அதாவது விடுதலை புலிகளில் இருந்து கொண்டே விடுதலை புலிகளை காட்டி கொடுத்த இந்த பெண்மணி என்றதை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு கருத்தாக வெளிவிட்டிருக்கிறார். ஸோ இதற்கு நான் ஒரு கேள்வி அவரிடம் கேட்க வேண்டும். அதாவது உண்மையை சொல்லப்போனால் இவரும் ஒரு விடுதலை போராளியாகத்தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர். இவரும் தமிழருக்கு உரிமை பெறத்தான் இந்த விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்தவர். ஸோ இவருடைய விடுதலை இயக்கத்தில் ஒருபோதும் சிறுவர்கள் சேர்ந்ததில்லையா? இவர் அமெரிக்கா உலக சட்டப்படி தான் அப்போ அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வந்தாரா? எல்லாரும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் அங்கே இருந்தார்களா? ஸோ அந்த வெற்ற போராளிகள் அவ்வளோ ஒருவரும் சிறு வயதில் ஒருவரும் சேரவில்லையா என்றது ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். அடுத்தது, அதாவது இந்த செம்மணியில் சொன்ன இந்த பெண்மணி 17 வயதில் சேர்ந்து உண்மையை சொல்ல போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர்களை பற்றி? அதாவது உங்களோட மக்கள் எல்லாரையும் நீங்கள் உங்கள் இருக்கிறாக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக வச்சுருக்க வேணும். உங்கள் உள்ள டிவி, உங்கள் உள்ள ஆசிரியர் மேர், உங்கள் உள்ள டாக்டர் மேர், உங்கள் உள்ள அரசியல்வாதிகள்லாம் உங்களோட மக்களை இன்டெலிஜென்ட்டாக, அதாவது தெளிவாக வச்சுருக்க வேணும், இனத்துக்காக வச்சுருக்க வேணும். அதாவது அதை விட்டுட்டு சாதிக்காகவும் கோயிலுக்காகவும் தெய்வத்துக்காகவும் அங்கே வாழக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள்லாம் இந்த மக்களை முட்டாளாக வச்சுருக்கீங்க. அவர்களுக்கு தெரியாது 18 வயது இந்த வசனம் சொல்லக்கூடாது. அது கூட உங்களுக்கு தெரியுமா? அதாவது இது எப்படி பார்க்கணுமெண்டா, இப்போ இணையதளம் இப்போ வந்த அப்புறம் கொஞ்சமாவது விளங்குது இந்த வெளிநாடுண்டா இப்படித்தான் இருக்குமென்றது. அப்படி இல்லாட்டி ஒரு குணத்து தவளமே தான் அங்கே வாழ்கிறாங்க அங்கே மக்கள். அதாவது பெரிய பெரிய படித்த நீங்கள் இந்த இப்படியான மக்களை வச்சு ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. அரசியல்வாதிகளும் சரி, படித்த நீங்களும் சரி, நீங்கள் எல்லோரும் இப்படியான மக்களை வச்சு அரசியல் செய்கிறீங்க, அரசியல் செய்து பிழைப்பு நடத்துறீங்க, ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் ஒரு கடைசி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சரி, நீங்கள் இப்போ விடுதலை புலிகள் உங்களை அதாவது சகோதர படுகொலை செய்துட்டார்கள். அதே இதை நீங்கள் செய்து நீங்கள் வென்று இப்போ நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் ஒரு தலைவனாக இருந்திருக்க முடியும். அதாவது உலகத்தில் ஒரு தலைவனாக இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ உங்களால் முடியாதபடியாகத்தான் நீங்கள் தோற்றதை அதை வென்ற மாதிரி காட்டிக்கொள்கிறீங்க. அதாவது நீங்கள் தோற்றதை வென்ற மாதிரி காட்டிக்கொள்கிறீங்க. ஸோ இப்போ இவ்வளவு காலம் இந்த தோற்றதை வென்ற மாதிரி காட்டிக்கொண்டு இருந்த முயற்சி தான் உங்களோட அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 17 வருஷமாச்சு முடிஞ்சு இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தனீங்க? அதாவது இந்த பிக்கு சிலைகள் எல்லாம் உங்களோட காலங்களாக நீங்கள் அங்கே யார் ராஜபக்சாவோட சேர்ந்திருக்கான் வந்தது. ஸோ ஒரு இனத்தை அழித்த ஆக்களோட நீங்கள் சேர்ந்திருக்கான் வந்தது. ஸோ அப்போ அதற்கு நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்க இல்லை. அப்போ அப்படி கொடுத்த நீங்கள் இதில் பற்றி திருப்பி கதைச்சு அடுத்த கட்டமாக இன்னும் தமிழ் மக்களை குழப்பி அந்த ஒரு நியாயம் கேட்கவே, அதாவது செம்மணி சுடலை பற்றி உங்களோட கருத்து என்ன? அடுத்தது அதுக்கு நியாயத்தை கேட்க முடியுமா உங்களால்? அதுக்கு யார் குற்றவாளி என்று கேட்டால் உங்களிடம் கேட்டால் விடுதலை புலி என்று சொல்லவும் நீங்கள் தயங்க மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையான நியாயத்தை ஒருக்கா சொல்லுங்க. ஏன் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கடைசியாக சொல்கிறேன். இப்போவும் நீங்கள் தான் எங்களோட தலைவரை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். முடிஞ்சால் அதாவது பொது வாக்கெடுப்பு நடத்த முடிவெடுங்கள். உங்களுக்கே வாக்கு போடுவார்கள் மக்கள். பொது வாக்கெடுப்பு நடத்தி ஆகணும். அதை நடத்த முடிவெடுங்க பார்ப்போம். இது எப்படி இந்த நாட்டில் தமிழக வாழணும் என்ற ஒரு பொது வாக்கெடுப்பு அதை செய்திங்கன்றாலே உங்களை அடுத்த தலைவனாக எல்லாத்தையும் மறந்து உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த மக்கள், இந்த உலக தமிழரும் சரி, அல்லாட்டி அங்கே உள்ள மக்களும் சரி. ஸோ அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ இந்த கருத்தை நீங்கள் மனதில் வச்சு உங்களோட அரசியல் பயணத்தை நன்மையாக கொண்டு போங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை மக்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.